ஹாய் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பசுமை தமிழ். இப்போ இந்த வெயில் காலத்தில் பூக்கள் சாகுபடியில் மல்லிகைப்பூ சாகுபடியில் எப்படி அதிகமாக பூக்கள் வர வைக்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் அல்லது அதிகபட்சமாக 2 டைம் நீங்கள் கவாத்து பண்ணி விடலாங்க. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா அதிகமாக பக்க கிளைகள் ஜாஸ்தியாகும். இதனால் பூக்கள் உற்பத்தியும் ஜாஸ்தியாகுங்க. குறைஞ்சபட்சம் மாதத்துக்கு ஒரு டைம் அல்லது அதிகபட்சமாக 2 டைம் நீங்கள் மாட்டு சாணம் அல்லது ஆட்டு எரு கொடுக்கலாங்க. மல்லிகைப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தண்ணி கட்டக்கூடாதுங்க. அப்பப்போ லைட்டாக கட்டினா போதுங்க. தண்ணி எப்போவுமே தேங்கி நிற்காத மாதிரி பார்த்துக்கோங்க. மல்லி செடி பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் வெயில் அதிகமாக காயணுங்க. அப்போ தான் உங்களுக்கு பூக்கள் ஜாஸ்தி பூக்கும். வெயில் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு பூக்கள் பூக்கிறது கம்மியாக தான் பூக்குங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா மல்லி செடியில் வெள்ளை ஈக்கள் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ரெண்டாவதாக இலை சுருங்குற நோய் ஏற்படுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க. சிம்பிளாக ஒரு 3 மில்லி வேப்ப எண்ணெய் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டால் போதுங்க. அந்த நோய் தாக்கத்தில் நீங்கள் விடுபடலாங்க. இது போன்ற மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.